சுவாமி தேசிகனுடைய திவ்ய சுத்தி தான் இப்பொழுது அனுசந்தானம் பண்ணின பாசுரம். இன்பத்தில்
நாம் பகவானை அனுபவிக்கிறோமே, அதை காட்டிலும் சிறந்த ஆனந்தம் எதுவும் கிடையாது. அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த லோகத்திலையும் நேரில் வந்து அவதாரம் பண்ணுறான். இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பற்றில் வினவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாற்றில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன். இப்படி நமக்கோசரமே பெருமாள் அவதாரம் பண்ணுறான்னு 10 காரணங்களை தேசிகன் சாதிக்கிறார். இது கீதையிலே அவன் அவதார ரகசியங்கிற பேரில் சொன்னதை தான் தேசிகன் 10 காரணங்களுக்காகத்தான் பெருமாள் அவதாரம் பண்ணுறான்னு சொல்கிறார். அதில் அன்பர்க்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்காகவே அவதாரம் பண்ணுறான் பெருமாள். இடைய ஜாதியில் வந்து பிறந்தான். அப்படி பகவான் எப்படி நமக்கோசரமே பக்தர்களுக்கோசரமே இங்கே வந்து அவதாரம் பண்ணானோ, அதே போல ஆச்சரியமான பல காரியங்களை செய்கிறவன் நம்முடைய ஆச்சாரியாலும். எவ்வளவுதான் நாஸ்திகனாக இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தினால நம்ம தங்கள் வசப்படுத்தி ஆஸ்திகத்துக்கு கொண்டு வந்துடுறார். சம்பிரதாயத்தில் ஈடுபாடே இல்லாதவாளாக ஒரு தடவை ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு கூப்பிடுறா. ஒரு தடவை வந்து சேவிடா போதும் அப்படிங்கிற. நம்ம பார்த்து குழந்தைகளை நாம் பார்த்துருக்கோம். எனக்கோசம் ஒரு தடவை சேவிக்கவாயே அப்படின்னு சொல்லி ஐஷன் வர்றாரு. ஒரு தடவை ஐஷன் வந்து ஆச்சாரியால் கடாட்சி வச்சுட்டா அவன் மறுநாளும் என்னை ஐஷன் போகணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆச்சாரியாருடைய பிரபாவம் இருக்கு. நமக்கோசரமே அவதாரம் பண்ணினவா ஆச்சாரியாரும் கூட. சிஷ்யனுடையதான ஞானம் விருத்தியாகணும்னு நினைக்கிறதுல ஆச்சாரியனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தினால நமக்கு சாதிக்கிறார். அப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணின பெருமான் மாயங்கிற பதத்தினால கிருஷ்ணனை கூப்பிட்டார். அவன் ஆச்சரியமான பல லீலைகளை செய்தாலும் தான் ஈஸ்வரன் காண்பிச்சின்றான். உயர்ந்த பரதத்துவமாக இருந்தாலும் நம்மோடு தாழ்ந்து பழகுகிறது. கிருஷ்ணாவதாரத்தில் இதை பார்க்கலாம். ராமாவதாரத்திலையும் ஆஸ்ரித வாத்சல்யம், கிருஷ்ணாவதாரத்தில் ஆஸ்ரித வியாமோகம். வியாமோகம்னு சொன்னால் ஆசைன்னு அர்த்தம். ஆசையே உருவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கிருஷ்ணாவதாரம். இதை நாச்சியார் திருமொழியில் ஆண்டார் பேசுகிறார். கண்ணனை பற்றியே பேசுகிறார். மிக உயர்ந்த தத்துவமாக இருந்தாலும் கூட ஆசையே உருவெடுத்துண்டு வந்த மாதிரி கோபிகளுக்காகவே வந்தவன் மாதிரி அவன் இருந்து காண்பிக்கிறான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னு சொல்றார். ஆசையே உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கான். பரதத்துவம்னு சொல்லக்கூடிய சர்வேஸ்வரன் கிருஷ்ணாவதாரத்தில் எல்லோரும் கிட்டக நெருங்கி படுகிற மாதிரி காண்பிக்கிறான். கிருஷ்ணாவதாரத்தில் ஆஸ்ரித வாத்சல்யம், ராமாவதாரத்திலையும் ஆஸ்ரித வியாமோகம். பக்தர்களிடத்தில் அவ்வளவு ஆசை உள்ளவங்கிறத காண்பிச்சுக்கிறான் கிருஷ்ணாவதாரத்தில். ஆக கிருஷ்ண பக்தி பண்ணினோமேயானால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகிடும், நம்முடைய விரதமும் பூர்த்தியாயிடும், ஊராருக்காக மழையும் கொடுத்துடுவான். நமக்கு உத்தேசியமான அவன் திருவடியில் பண்ணுற கைங்கரியத்தையும் நாம் கேட்டு பெறலாம்
இது ரெண்டையும் நாம் பெறுவதற்கு கிருஷ்ணன் இங்கே வந்திருக்கான். இந்த சமயத்தில் அவனை ஆசிரியப்போன்னு கோபிகையரெல்லாம் பிரதானிச்ச மாதிரி நேரிலேயே கிருஷ்ணனை தான் அனுபவிக்கிற மாதிரி சீவிலிபுத்தூரில் எழுந்தொழிருக்கிற வடபத்திரசாமி எம்பெருமானையே கிருஷ்ணனாக நினைச்சுட்டு இப்போ அயல்பாடியிலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை கொண்டு வந்து கிருஷ்ணனிடத்திலேயே பிரார்த்திக்கிற மாதிரி பாஷணம் அமைகிறதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணுறார். அப்படிப்பட்ட மாயனை கிருஷ்ணன் நம்ம விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு கிருஷ்ணனையே ஸ்மரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆச்சரியமான பல காரியங்களை பண்ணியிருக்கான். அவன் விபவத்தில் இருந்தபொழுது பண்ணின காரியம் இப்பொழுதும் கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கிற காரியம். இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுடையதான கீதாமிருதத்தை நாம் பகிர்ந்து இருக்கோம். இப்பயும் கிருஷ்ணனுடைய அருள்மொழியை தான் கேட்டுருக்கோம். பகவத்கீதையை திருஷ்டாந்தம் எடுக்காதவா யாராவது உண்டா? பகவத்கீதையில சொல்லாத விஷயங்கள் ஏதாவது உண்டா? நம்மாழ்வார் சாதிக்கிற கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா எந்த எந்த தர்மத்தை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை தர்மத்தையும் பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்கலாம். தர்ம மார்க்கத்தை எல்லாத்தையும் எடுத்து உபதேசம் பண்ணினான் பகவத்கீதையிலே. நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானற்றொரு மூர்த்தி. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சிறுகுழலி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவித்தார் கிருஷ்ணனை. அந்த கிருஷ்ணன் என்ன என்ன பகவத்கீதையில் சொன்னானோ அத்தனையும் திருவாய்மொழியில் ஆழ்வாரும் காண்பிக்கிறார். அது திருவாய்மொழி பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணும் பொழுது நம்மால் அது தெரிஞ்சிக்க முடிகிறது. எந்த அளவுக்கு கண்ணனிடத்தில் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒரு பக்தி இருந்ததுங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் இந்த திருவாய்மொழி பாசுரங்களே போதும். அப்படி நெறியெல்லாம் எடுத்துரைத்த தர்மத்தை எடுத்து சொல்றதுக்கு தானே பெருமாள் அவதாரம் பண்ணுறார். அஞ்ஞானத்தை போக்குவதற்குத்தானே பெருமாள் அவதாரம் பண்ணுறார். அப்படி அத்தனை தர்மத்தையும் சேர்ந்து பார்க்கலாம் பகவத்கீதையிலே. அப்படிப்பட்ட மாயனை அந்த கிருஷ்ணனை பக்தி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த கீதையில் அப்படி என்னதான் சொல்லியிருக்கான் அப்படின்னு கீதா சாரம் இப்போ சொல்ல போகிறதில்லை, கீதா பரிஷன் இப்போ சொல்ல போகிறதில்லை. அவன் சொன்னது நமக்கு என்ன தெரியுமா? என்னையே எப்பொழுதும் நினச்சிட்டு என்னிடத்திலேயே மனதை பறிகொடுத்துட்டு போ, வேற எங்கேயும் மனுஷ அளவாய விடாதீங்கோ, என் பக்தனாகவே இருங்கோ அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணான். சர்மஸ்லோகத்திற்கு முன்னால் சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்று உபதேசம் பண்ணுறார். உபதேசத்தில் கடைசி ஸ்லோகம் அது. அதனால தான் சர்மஸ்லோகம்னு பேர். இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்பதற்கு பிறகு ஸ்லோகங்கள் இருந்தாலும் யார் யாருக்கு நான் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை நீ சொல்லித்தரணும் அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணுறார். கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணிட்டு வர கிரமத்தில் சரணாகதிங்கிறதான உபாயத்தை சொல்லி கடைசியாக முடிக்கிறது சர்மஸ்லோகம். அதனால் கடைசியில் ஒரு பொருள் உத்தமமான ஸ்லோகம்னு ஒரு பொருள். அப்படிப்பட்ட சர்மஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு முன்னாலே பெருமாள் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், என்னையே நினச்சிருந்து என்னை பற்றின நினைவு உனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும், என்னிடத்திலேயே பக்தி பண்ணு, மன்மனாதோ மத்பக்தோ மத்தியாதீமாம் நமஸ்குரு. எங்கேயாவது தன்னை பற்றி தானே சொல்லிப்பாளோ, நாம தான் நம்ம பற்றி சொல்லிக்கக்கூடாது.
சிஷ்யனை புகழ்ந்தும் பேசாதேன்னுட்டார். சிஷ்யனை புகழ்ந்து பேசினா சிஷ்யனுக்கு கர்வம் வந்துடும். ஆச்சாரியன் சிஷ்யனை புகழ்ந்து பேசக்கூடாது. பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக பரோட்சே மித்திரபாந்தவாக. நேராகவே ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆனால் அவளுக்கு கர்வம் வராது. ஆனால் சிஷ்யனை ஆச்சாரியன் புகழ்ந்து பேசினா நமக்கு இவ்வளவு ஞானம் இருக்க போல் இருக்கு, இவ்வளவு சாமர்த்தியம் இருக்க போல் இருக்குன்னு சிஷ்யன் நினச்சிட்டு கர்வப்பட்டுடுவான். சிஷ்யன்து ந கதாச்சன அப்படின்னு சொல்லிச்சு. பகவத்கீதையை பகவான் சொல்லும் பொழுது எல்லாம் என்னுடைய சொத்து, என்னையே நினைச்சென்று என்னிடத்திலேயே பக்தி பண்ணு அப்படின்னு பெருமாள் தன்னுடைய பெருமையை தானே சொல்லிக்கிறானா அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர தத்துவம் அப்படி உயர்ந்ததுன்னு அவன் சொல்லிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு பீஷ்மரை கேட்டு தெரிஞ்சு. பீஷ்மர் முதலான ஞானாதிகளை இட்டு முதலில் பிடித்தும் சுவாமி தேசிகன் தான் சொன்னதெல்லாம் சத்தியம்தான், உண்மைதான் என்பதற்கு நிரூபிக்கிறதுக்கு பீஷ்மரை போய் கேட்டுக்கோ, அது பீஷ்மர்னு சொல்லுவார். பீஷ்மர் முதலான ஞானாதிகளை, ஞானத்திலே சிறந்தவரான பீஷ்மரை கேட்டு தெரிவிக்கோ அப்படின்னு பகவான் ப்ரூவ் பண்ணணும்னு அவன் நிரூபிக்கிறானா, ஆச்சாரியனை கொண்டு வரான். பகவான் சொன்னது உண்மையா சத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவானே யாரை காண்பிக்கிறான், ஆச்சாரியனை காண்பிக்கிறான். அப்படின்னு நாமெல்லாம் நமக்கு ஈஸ்வர தத்துவத்தை காண்பிச்சு கொடுத்த ஆச்சாரியால எந்த அளவுக்கு நாம் ஸ்மரிச்சுட்டு இருக்கணுங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. ஒரு சமயம் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பால்யத்தில் ஞாபகம் 22 பிராயம் இருக்கும் அடியனுக்கும் ஸ்ரீகாரியமா இருக்கிற வீரா வச்சாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உபன்யாசத்துக்கு போவோம். டெல்லி, பாம்பே, ஹைதராபாத் எங்கே போனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். ஒரு நாள் அடியனுடைய உபன்யாசம், ஒரு நாள் ஸ்ரீகாரியம் அவருடைய உபன்யாசம், மாற்றி இருக்கும். 2 பேரும் பிரம்மச்சாரிகள். அப்போ இந்த பாசுரத்தை கீதையில் ரொம்ப நொற்று, அந்த இப்போ இருக்கிற ஸ்ரீகாரி வீரா வச்ச கீதை ரொம்ப நொற்று, எனக்கு ரொம்ப வீக்கு, அதிக நொற்று கிடையாது. அவருக்கு கீதை நல்லா நொற்று. கீதையே எடுத்துட்டார். மாயன்னு ஒரு நாள் போட்டுட்டு இந்த பாசுரத்தை எடுத்து ஆண்டவன்ட்ட இதை சொல்லலான்னு இருக்கேன், ஆச்சாரியபரமாக சொல்லலான்னு இருக்கேன். என்னடா பதம் இருக்கு அப்படின்னா, அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க, அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன். ஆயன்னு சொன்னால் இளையன்னு அர்த்தம். அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் அப்படின்னு சொன்னாலும் சிஷ்யர்களுக்காகவே ஆச்சாரியால் அவதாரம் பண்ணுறார். சிஷ்யாருடைய ஆத்மா உஜ்ஜீவிக்கணுங்கிறதுக்கோசரம் ஆச்சாரியால் பாடுபடுறார். ஆக ஆச்சாரியன்னு அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லி காண்பிச்சார். நாங்கள்லாம் சொல்லி காமிப்போம். பிரவச்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஆண்டவன்ட்ட ஒரு தடவை சொல்லி காண்பிச்சுட்டு பிறகு தான் பிரவச்சனத்துக்கு வெளியூர் போவோம். அதுவும் பிரயாணம் பண்ணும்பொழுது ஸ்ரீரங்கத்திலேருந்து போவோம், பட்டணத்துலேருந்து போவோம். ஆண்டவன் அங்கங்கே எழுந்திருக்கும் பொழுது இப்போ அக்ஷரை சேர்த்து முதல்ல நாங்கள் 2 பேரும் ஹைதராபாத்து டெல்லிக்கு போகிறோம். முதல்ல 2 பேரும் சேர்ந்து போனது அங்கே தான். அப்புறம் உத்தமூர் சுவாமியெல்லாம் அங்கே எழுந்தொழி இருந்தார்னு நான் சொல்லுவேன். உத்தமூர் சுவாமியும் உபன்யாசத்தில் எழுந்தார். ஆசிரமத்திலே தான் தங்கியிருந்தார் உத்தமூர் சுவாமி. அப்புறம் உத்தமூர் சுவாமி 10 நாளும் அங்கே எழுந்தொழி இருந்தார் ஹைதராபாத்தில். நாங்கள் 2 பேரும் 10 நாள் உபன்யாசம் பண்ணுறோம் ஆசிரமத்தில். சுவாமி 2 மணி நேரம் உட்காந்துருப்பார். எழுந்தொழி இருந்து சவனம் பண்ணி அனுகிரகம் பண்ணி. அப்போ பெங்களூரில் எழுந்தொழி இருந்தாச்சு ஆண்டவன் ஜெயநகரில். அப்போ உத்தமூர் சுவாமிக்கு நேராக நீங்கள் பிரவச்சனம் பண்ணிட்டு
அப்படின்னு ஏற்பாடு பண்ணவாளை கூப்பிட்டு அவள் 2 பேருக்கும் சுவாமி விருது கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவன் நியமிச்சாச்சு. அப்போ 2 பேருக்கும் முத்துமன் சுவாமி விருது அனுபவிச்சாச்சு. அப்படியே டெல்லி போயிருந்தோம். அப்போ இந்த பாசுரத்தினுடைய இன்பத்தில் இறங்குதலில் என்று தெய்வீகன் சாதித்த இந்த பாசுரத்தை ஸ்ரீகாரியம் அவர் சொன்ன உடனே ஆண்டவன் சொல்லி காண்பிச்ச உடனே ரொம்ப அபூர்வமான அர்த்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பூர்வாச்சாரியாருடைய அனுகிரகம் அப்படின்னு சாதிச்சு. ஆச்சாரியனுடைய கடாட்சம் எவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுன்னு பாருங்க. அந்த அக்ஷரம் கொடுக்கும் பொழுது போயிட்டு வர வழியும் வாசல் வழியும் ஜாக்கிரதையாக சொல்லுங்கடா, தைரியமாக சொல்லுங்கோ. கேட்டவாள்லாம் நிறையா பேர் இருக்கா. முத்துமூல் சுவாமியார் அங்கே இருக்கார். அவரும் தேசியின் உற்சவத்துக்கு பிரவச்சனத்துக்கு முத்துமூல் சுவாமியார் இருக்கார். அதனால் சுவாமியெல்லாம் அங்கே இருக்கார். ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் சந்தியாவந்தனாதிகளெல்லாம் ஒழுங்காக பண்ணுவோம் என்ற சுவாமி கடாட்சிச்சாகும். என்னென்ன பண்ணுறா, பிரவச்சனத்தோடு நிற்கிறால அனுஷ்டானங்களும் பண்ணுறாளான்னு சுவாமி அது இல்லைன்னு தப்பாக போயிடும். நித்திய கர்மாக்கள் எல்லாம் லோபம் இல்லாமல் ஒழுங்காக பண்ணுவோம் இந்த 2 பேரையும் அனுபவிச்சார். அந்த மாதிரி அப்போ இந்த பாசுரத்தை அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அந்த பகவத்கீதையிலே சொல்லாத விஷயம் கிடையாது. ஆக பகவான் ஆச்சாரியனை மூதலிப்பித்து பீஷ்மரை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ ஆச்சாரியானுக்கு எவ்வளவு ஒரு உசர்ந்ததான ஸ்தானத்தை பெருமாள் கொடுக்குறார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியம் மூதல்னு சொன்னாக்க ஆச்சாரியனும் அப்படி தான். கிருஷ்ணாவதாரத்தில் ஆச்சரியமான பல காரியங்களை பண்ணினான். இந்த பிரபஞ்சம் எல்லாம் மோகிக்கும்படி வச்சுட்டு பரமபதத்துக்கு எழுந்தருளினான். எல்லாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு அவனையே சொல்லிட்டு இருந்தான். வேறு எந்த பேரையும் சொல்லாமல் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட இந்த பிரகிருதியை தாண்டணும்னுக்கு அவனை தான் நாம் சரணாகதி பண்ணணும்னு ஒரு அர்த்தம். மாயனைன்னு சொன்னாக்க மாயா சப்தத்துக்கு பிரகிருதின்னு ஒரு பொருள். பிரகிருதின்னு சொன்னால் இந்த சம்சாரம்னு அர்த்தம். இந்த பிரகிருதியை தாண்டணும்னாக்க அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த சம்சாரத்தை நாம் தாண்ட முடியாது. அப்படிப்பட்டதான பிரகிருதியை நாம் தாண்டும்படி பண்ணுறான் பெருமாள். கிருஷ்ணாவதாரத்தில் இந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணி அப்படிங்கிறது தான் மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் தெய்வீக்யேஷா குணமயி மம மாயா துரத்யயா அப்படின்னு சொன்னேன். மம மாயா துரத்யயா, என்னாலே அனுப்பப்பட்டதான இந்த மாயையானது தெய்வீ கேஷா குணமயி 3 குணமுடைய இந்த மாயை ஆகிற பிரகிருதி இதை தாண்டணும்னு மம மாயா பிரகிருதின்னு ஒரு பொருள். மம மாயா துரத்தையான்னு சொன்னால் என்னுடைய சங்கல்பத்தினால தான் இந்த பிரகிருதி ஆகிற சம்சாரத்தை தாண்ட முடியும்னு மாயா சுத்தத்துக்கு அநேக விதமான அர்த்தங்கள் சொல்லி, ஆக ஆச்சரிய பூதம் என்றும் ஒரு பொருள், பிரகிருதி என்றும் ஒரு பொருள், சங்கல்பம் என்றும் ஒரு பொருள். என்னுடைய சங்கல்பம் இன்றி இந்த சம்சாரத்தை யாரும் தாண்ட முடியாது. ஆக சரணாகதி பண்ணுங்கோ மன்மனாபவ மத்பந்தோ மத்தியாதிமான் மனுஸ்து. இந்த பாசுரத்தை ஆண்டவன் நிறையா பாசுரங்களை சொல்லி தான் அனுபவிப்பார். அப்படின்னா புதுசாக ஒன்று சொல்லுங்களேன் அப்படிங்கிற, புதுசாக சொல்லுங்களேன்னு கீதையிலேருந்து எடுத்து சொல்லணும்னு ஆசையினாலே சொன்னேன். இருந்தாலும் ஆண்டவன் அனுபவிக்கிற மாதிரி சொல்லலைன்னு இந்த பாசுரம் நிறைவு பெறாது. அப்படி மாயனை அவன் அவதாரம் பண்ணினானே அதையே நினைச்சாக்க கொண்டாடிட்டு இருக்கலாம் போல இருக்கு. சுகபிரம்மம் ஸ்ரீபாகவதத்தில் எத்தனையோ தடவை சுகபிரம்மம் அனுபவித்ததான ஸ்ரீமத் பாகவதத்தை எல்லாரும் கேட்டிருப்பேன். அதில் பாகவதத்தில் இருக்கிற மாதிரி சொன்னதை கேட்டிருப்பேன். ஆனால் சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிச்சாங்கிறத கேட்டிருக்க மாட்டேனாக்கா யாதவா விதத்தை பூர்ணமாக கேட்டிருக்க மாட்டோம்.
யாதவ விஜயத்தை கேட்கணும். கேட்டு கிருஷ்ணனுடையதான அவதாரம் தொடங்கி அவனுடைய லீலைகள் எல்லாம் பேசி பால்ய பருவத்தெல்லாம் தேசியன் பேசுகிற மாதிரி பாகவதத்தில் பேசியிருக்கான சந்தேகம்தான். ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சா அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் சந்தேகம்தான். அதனால் ஆண்டவன் ஆழ்வார்கள் பாகவதம்னு சாதிச்சான். சுகபிரம்மம் பாகவதம் பண்ணிருக்க ஆழ்வார்கள் அனுபவித்த பாகவதம்னு சொல்லி தசமஸ்கந்தத்தை பூர்ணமாக ஆண்டவன் உபன்யாசம் சாதிச்சாயிரு. அப்படி அந்த தேசியன் அனுபவிக்கிறார். அவர் ஒரு விதமாக அனுபவிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை. எப்படின்னா, பிறந்த பொழுது குழந்தைய வசுதேவர் தேவியையும் பார்த்தா. இது பாகவதத்திலையும் இந்த ஸ்லோகம் வருது. தேசிகனும் அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் பொழுது பாகவதத்தில் சொல்கிறார், பெருமாளுடைய அவதாரத்தில் சொல்லும்போது வசத்தியான பதத்தை போடுவார்னு நான் சொல்லியிருக்கேன். ராமாவதாரத்திலையும் சரி, கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி, நிருசிம்மாவதாரத்திலையும் சரி உயர்ந்த பதத்தை போடுவார். சுகபிரம்மம் போடுகிறார். பெருமாள் அவதாரம் பண்ணும் பொழுது எப்படி வசுதேவரை பார்த்து சுகபிரம்மம் அசூயப்பட்டாரோ, சுகபிரம்மம் அசூயப்பட்டாரோ, வசுதேவர் நினச்சிட்டு அசூயப்பட்டார். எங்கேயாவது இந்த மாதிரி சொன்னது கொண்டா நீ புதுசாக சொல்கிறீன்னா பாகவதத்தில் சுகபிரம்மே வருத்தப்பட்டதா சொல்லுது. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினானா எப்படி இருந்ததுன்னா, தமத்புதம் பாவகம் பாலகமம் பூஜேக்ஷணம். அவதாரத்தை பற்றி சொல்லும்போது அத்புதம் ஆச்சரியம்னு சொல்லும். பாலகமம் பூஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூரியகிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்தசகஸ்ரகுண்டலம் உத்யாம காஞ்சந்தனூபுராதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ அக்ஷர. வசுதேவர் பார்த்தாரே சுகபிரம்மம். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவதரித்த சமயத்தில் வசுதேவருக்கு அந்த சேவை கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே. ஆகையினால இந்த படத்தை வச்சுட்டு தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு அசூயப்படும்படியான அளவிற்கு ஆச்சரியமான சேவை பிறக்கும் பொழுது, ராமாவதாரத்தில் மனுஷன்னு தன்னை பாவிச்சுன்ற அவதாரம் பண்ணினதுனால இந்த சதுர்புஜன்லாம் கிடையாது. மகார்க வைடூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே. ஆழ்வார் சொல்ற மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே அவதாரம் பண்ணுற சமயத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்ததை வசுதேவர் பார்த்தார். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சுகபிரம்மம் அதை நினச்சி 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 உள்ளுக்குள்ள ஆனந்தம், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு குறையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உசந்ததான அவதாரம். தேசிகன் என்ன பார்க்கிறாருன்னா, இந்த பரதத்துவத்தை யசோதை எப்படியெல்லாம் அனுபவிச்சார். யசோதை எப்படி அனுபவிச்சாலும் யசோத திருஷ்டியிலே சுவாமி தேசிகன் பார்க்கிறார். லீலைகளை பற்றி பேசும் பொழுது யசோதிக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணினான், தான் ஈஸ்வர தத்துவம்னு காண்பிச்சுட்டானே. குழந்தையாக இருந்த சமயத்திலேருந்து காண்பிச்சுட்டான் ஈஸ்வர தத்துவம்னு. அப்படின்னா குழந்தை பருவம், குழந்தைக்கு கொஞ்ச நாள் கழிச்சா பல்லு முளைக்கிறது. பல்லு முளைச்சுட்டாக்க அப்புறம் எக்ஸல் பண்ணக்கூடாது. அப்புறம் அது வரையும் எக்ஸல் பண்ணலாம். அப்போ ஒருத்தன் கேட்டான், பல்லு இருந்தால் மறைச்சு விட்டா எக்ஸல் பண்ணக்கூடாது, பல்லை எடுத்து விட்டா அப்போ எக்ஸல் பண்ணலாம். நான் பல்லை எடுத்துட முடியும். சில சமயத்தில் எவ்வளோ உபதிரவம் பண்ணுறது. பல்லை எடுத்துவிட்டா அப்புறம் எக்ஸல் பண்ணாங்கன்னா, இது குழந்தையாக இருந்து புதுசாக பல்லு முளைச்சாக்கு பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாலே எக்ஸல் பார்க்கறது இல்லை. பல்லு முளைச்சி விட்டால் பல் தேய்ச்சி விடுவோம். குழந்தைக்கு தேய்க்கிறது பாருங்க, குழந்தைகள்லாம் அம்மா தேய்ச்சி விடுவாங்க, குழந்தைகளே தேய்க்கிறது அந்த அளவுக்கு வந்துடும்.
அப்படி ஆச்சரியமாக பல் தேய்ச்சி விடுறாங்கிறத பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். யசோதையும் அனுபவிக்கிறதாக தேசிகன் அனுபவிக்கிறார். யசோதைக்கு எப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் கிடைச்சிது, குழந்தைக்கு பல் தேய்ச்சி விடுறது மாதிரி ஈஸ்வர தத்துவத்துக்கு பல் தேய்ச்சி விடுறாங்களாம். அதுக்கு பல் தேய்ச்சி விடணுமான்னு பல் தேய்ச்சி விடுறாங்க. நம்முடைய சரீரம்னா பிராகிருத சரீரம், துர்கந்தங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதுக்கு தந்த சுத்தி பண்ணுறது ஆன்மீகத்திலேயே சொல்லியிருக்கு, எப்படி பல் தேய்க்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி குழந்தைக்கு பல் தேய்ச்சி விடுறாலாம். தேய்ச்சி விடுற சமயத்தில் எப்படி இருந்தது, யசோதை எப்படி கிருஷ்ணனை அனுபவிச்சான்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் அனுபவிக்கிறார். பல் தேய்ச்சி விட்டுட்டு நாக்கை வலிச்சு விட்டாங்க. நாக்கை வலிச்சு விடுறது, நாக்கில் அசுத்தி இல்லாமல் இருக்கிறது வலிச்சு விடுறது. மாவளையை கொண்டு வலிப்பார். ஆண்டவன் பிக்ஷை ஆனவுடனே மாவளையை கொண்டு கைங்கிருப்பரால் கொடுப்பார். அப்போது தண்ட சுத்தி பண்ணிக்கணும். பிக்ஷை ஆகி முடிச்ச அப்புறம் கை சோதிச்சுக்கிறதுக்கு பிறகு அந்த மாவளையை கொண்டு கொடுப்போம். அப்போ ஒரு தடவை தண்ட சுத்தி பண்ணிண்டாகும். இந்த மாதிரி பாக்கியம் பெரியாழ்வார் யசோதைக்கு கிடைச்சதுன்னு பேசுகிறார். யசோதைக்கு எப்படி கிடைச்சதுன்னா, பல் தேய்ச்சி விடும் பொழுது நாக்கு வழிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியத்தை பார்த்தார் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். கையும் காலம் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனாவழித்த ஆளுக்கு அங்காந்திட பையவேடும் கண்டால் பிள்ளை வாயிலே. கண்ணனுடையதான வாயிலே எல்லா லோகத்தையும் பார்த்தான். 14 லோகங்களும் தெரிஞ்சுதான். யசோதைக்கு அப்படி காட்சி கொடுத்தான். மற்றவர்களுக்கு இது கிடைக்கல. யசோதைக்கே ஆச்சரியமாக இருந்துதான், நாம் பார்க்குறது சத்தியமா அப்படின்னு அவளுக்கே ஆச்சரியமாக இருந்து தன்னுடைய சிநேகிதியெல்லாம் கூட்டாளாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தாலாம். கிருஷ்ணனுடையதான வாயிலே எல்லா லோகமும் தெரியுது அப்படின்னு வயிற்றில் பார்த்தாலாம். அம்மா இது இடையன் இல்லைம்மா பரதத்துவம்னு சொன்னாலாம். அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு இதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அப்புறம் தேசியன் எப்படி அனுபவிக்கிறாங்கிறத சொல்கிறேன். அவள் என்ன சொன்னாலாம், வாயுள் வையகங்கண்ட மட நல்லார் ஆயர் புத்திர நல்லனரும் தெய்வம் பாயச்சீருடை பண்புடை மாணவன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. பெரியாழ்வார் மாயங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார். அதே மாயனைன்னு ஆண்டால் 5வது பாசுரத்தில் உபயோகப்படுத்துகிறார். இதுக்கப்புறம் மாயங்கிற சப்தம் பெருமான பிடிக்கிற சப்தம் இன்னி பாசுரம் தூமணி மாடத்து பாசுரத்தில் கூட வருது. அப்படி ஆச்சரியமான 14 லோகத்தையும் குழந்தையினுடையதான வாயில் பார்த்த உடனே ஆயர் புத்திர நல்ல இடைப்பழஞ்சன் இல்லை இவன் அருண் தெய்வம் ஈஸ்வர தத்துவம்னு காண்பிச்சிருந்தார். இந்த ஆச்சரியம் மற்ற அவதாரத்தில் உண்டா? ஆக கிருஷ்ணனை போய் நாம் பக்தி பண்ணுவோம், நம்முடைய விக்னங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னார். மாயனே அப்படின்னா தேசிகன் எப்படி அனுபவிக்கிறான்னு, கிருஷ்ணனுக்கு இப்படி வயசாச்சு. கொஞ்சம் வயசாக உடனே நடக்க ஆரம்பிச்சது தான் குழந்தை. சில குழந்தைகள் சீக்கிரமாக வளர்ந்துடும். சில குழந்தைகள் வயசாக எடுத்து அந்த வயசில் பண்ண வேண்டிய காரியம் இன்னும் பண்ணலைன்னு மாதா பிதாக்கள்லாம் வருத்தப்படுவார். இன்னும் குழந்தைக்கு 2 வயசாக எடுத்த இன்னும் பேசலையே அப்படின்னு வருத்தப்படுவார். சில குழந்தைகளுக்கு சீக்கிரமாக வளர்ந்து அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, நடக்க ஆரம்பிச்சுட்டான். நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கையை பிடிச்சிட்டு நடக்கிற குழந்தை கையை பிடிச்சிட்டு தாயார் நட கற்றுக் கொடுக்குறாங்களாம். நட கற்றுக் கொடுக்குறவொன்னே யசோதையை பார்த்து தேசிகன் சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறாருன்னா, யாருக்கு நட கற்றுக் கொடுக்குறான்னு சிரிப்பு வருது. யாதவாபதி அவங்க ஆழ்வாருடைய அனுபவம், தேசிகனுடைய அனுபவம். யசோத பிராட்டி நட கற்றுக் கொடுக்குறாரு. சர்வேஸ்வர தத்துவத்துக்கு நடந்து எப்படி போகிறதுன்னு கையை பிடிச்சிட்டு போகிறாளா.
நட கற்றுக் கொடுத்தது உண்மையாக இருந்தாலும் தேசிகன் அந்த பதத்தை போடும்போது யசோதைக்கு ஒரு பதம், கிருஷ்ணனுக்கு ஒரு பதம். சர்வேஸ்வர தத்துவத்தையும் ஜீவ தத்துவத்தையும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. இது ஒரு காரணம். காத்தால் தான் வேதாசங்கன் சொல்லிட்டே இப்படியும் ஆரம்பிச்சுட்டீர்கள். ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவம் தான், சேதன தத்துவம் சேதன தத்துவம் தான், ஜீவன் வேறு பிரம்மம் வேறு தான். அதனால் யசோதைக்கு ஒரு பதத்தை தேசிகன் போடுற, ஈஸ்வர தத்துவத்துக்கு ஒரு பதம் போடுற. இதெல்லாம் எப்படி எந்த ஸ்லோகத்தினாலேன்னு பாருங்கோ. யாதவாபீதத்தை அனுபவிக்கிறோம். நடக்கத்து கொடுத்தாலும் வாமனாவதாரத்தில் மகாபலியிடத்தில் 3 அடி மண் யாசகன் கேட்டு லோகத்தையெல்லாம் அளந்த சர்வேஸ்வரனுக்கு இவன் நடக்கத்து கொடுக்குறாளே அப்படின்னு சிரிச்சாரான் தேசிகன். ஸ்லோகம் இருக்கான்னு இருக்கு. பதைஹி திரிக்ராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம் கரேன சங்கிருஷ்ய கராம்புஜாங்கம். என்ன அழகா பாடுவோம். சஞ்சாலயாமாச சனை யசோத. மறந்து போயிட்டு எடுத்து கொடுக்குறதுக்கு இருக்கு. மறந்து போயிடுறதுக்கு அவருக்கு மறதி இல்லை. அவருடைய தர்மபுத ஞானம் அப்படி விகசித்திருக்கு. என்னுடைய தர்மபுத ஞானம் சங்கோஷத்தை இருந்து தேசிகன் சாதிக்கிறார் பாருங்க. பதைஹி திரிக்ராந்த ஜகத்ரயந்தம். 3 அடியினால லோகத்தெல்லாம் தன்னுடைய சொத்துன்னு அளந்து காண்பிச்சவனுக்கு இவன் நடனத்து கொடுக்கிறானே, என்ன ஆச்சரியம். மாயனைன்னு தேசிகன் அனுபவிக்கிறார். ஆக ஆண்டார் அனுபவிச்ச மாதிரி தேசிகன் அனுபவிக்கிறார். என்ன பதம்னு நீங்க கேட்டு பாருங்கோ. யசோத தன் கையினாலே கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சிருந்தான்னு சொல்றான். இவன் கையினாலே அவன் கையை பிடிச்சிருந்தா. இந்த கை எப்படிப்பட்டது, அவனுடைய கை எப்படிப்பட்டது தேசிகன் சாய்க்கிறார். கரேன சங்கிருஷ்ய கராம்புஜாகிரம். கிருஷ்ணனுடையதான திருக்கைகள் தாமரை போன்ற திருக்கைகள். கண்ணும் சந்தாமரை கமலுமவை அடியுமவை எல்லாம் தாமரை போன்றது. கராம்புஜாகிரம். இவன் எப்படிப்பட்டவன், கரேன வெறும் கரேன வெறும் கையினால அவந்து அம்புஜாகிரம். கரேன சங்கிருஷ்ய கராம்புஜாகிரம். பாருங்க அந்த ஈஸ்வர தத்துவத்தையும் ஜீவ தத்துவத்தையும் எப்படி பிரித்து காமிக்கிறார் பாருங்க. ஜீவ பிரம்மனோ ஐக்கியம் ஒன்றுன்னு சொல்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்டதான ஆச்சரியம் மற்ற அவதாரத்திலே. கௌசல்யாதேவி ராமனை கையை பிடிச்சின்னு நடந்தா பல் தேய்ச்சி விட்டான்னு எங்கேயாவது ஸ்லோகம் இருக்கா? ராமன் பல் தேய்ச்சிருக்க மாட்டான். நான் சொல்ல போனால் ராமன் தான் பல் தேய்க்கணும். என்ன மனுஷாவதாரம்னு காமிச்சிருந்தான். இது கிருஷ்ணாவதாரம் ஈஸ்வர தத்துவம். பல் தேய்க்கணும்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே பாருங்க, ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். ராமனுக்கு கௌசல்யாதேவி பல்ல தேய்ச்சி விட்டா, நடக்கத்து கொடுத்தான்னு நடந்திருக்க மாட்டானா? குழந்தை இல்லையாவு பல் தேய்ச்சிருக்க மாட்டானா அப்படின்னு கேட்டாங்க. அங்கதான் தத்துவம் ரகசியம் இருக்கு. ராமாவதாரத்தில் ராமாயணத்தில் ராமன் விளையாடினதா ஒரு ஸ்லோகத்தையும் சொல்றார். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுடைய விளையாட்டையே பேசுகிறான், கிருஷ்ணனுடைய லீலைகளையே பேசுகிறான். ராமாவதாரத்தில் ராமன் விளையாடி இருக்க மாட்டான்னா ஏன் இந்த வால்மீகி பகவான் பேசலன்னு சாஸ்திர ரகசியம் தெரிஞ்சவர். ரகசியஞ்ச பிரகாஷ்யஞ்ச யத்ருத்தம் சச்சதீமதா. ரகசியமானதையும் சொல்லும், வெளியில் சொல்ல வேண்டியதையும் சொல்லியும் அப்படின்னு நியமிச்சதுனாலே இந்த ஸ்ரீமத் ராமாயணங்கிறது ஒரு சரணாகதி காவியம். வித்யாபியாசத்தை முடித்த உடனே கல்யாணத்துக்கு வசிஷ்டரை நாள் பார்க்க சொன்னார்னு வால்மீகி எழுதிட்டார். கிருஷ்ணன் விளையாடின மாதிரி ராமன் விளையாடி இருந்தாலும் விளையாட்டை பற்றி பேசாமல் சரணாகதி சாஸ்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். வித்யாபியாசம் பண்ணான்னு 16 ஸ்லோகங்களாலே வால்மீகி பகவான் ராமனுடைய லக்ஷ்மண பரதசத்ருடைய வித்யாபியாசத்தை பற்றி பேசுகிறார். வித்யாபியாசம் முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு நாள் பாருன்னு
அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி அப்படின்னு சொன்னான். வித்யாபியாசத்தை முடித்த உடனே கல்யாணத்துக்கு நாள் பாருன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் சீதையை சேர்த்து வச்சுடணும். சரணாகதி சாஸ்திரம் பிராட்டி இருந்தால்தான் சரணாகதியை பண்ணவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ண முடியும். பக்கத்தில் பிராட்டி இருக்கணுங்கிறது ரகசியம். அதனால விளையாடி இருப்பான் ராமன். பல்தேய்ச்சி விட்டுருப்பா கௌசல்யாதேவி. இருக்கலாம் ஒரு காலம் கைகையை கூட பல்தேய்ச்சி விட்டுருக்கலாம். ஆனால் சொல்லலையேன்னா அது சாஸ்திர ரகசியம். அது ரகசியம். அது என்ன பெருமாள் அவதாரம் பண்ணியாச்சுன்னு பிராட்டி அவதாரம் பண்ணணும், பக்கத்தில் இருந்து அபயப்பிரதானம் பண்ணுற காரியம் நடக்கணும்னு ரகசியத்தை சொன்னார். சுவாமி தேசிகன் பார்த்தார், கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஆச்சரியம் நடந்தது, ராமாவதாரத்தில் இல்லாதது கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது. தான் ஈஸ்வர தத்துவங்கிறதையும் காண்பிச்சுட்டான். எல்லாரோடும் சகஜமாக பழகுவேன்னு தன்னை இடையன்னு காண்பிச்சுட்டான். இதுதான் ஆண்டாள் மாறாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாரணி ராப்பைகள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே. பிருந்தாவனத்தில் பாருங்கோ, ஆயர்பாடியில் பாருங்கோ மாயனை அப்படின்னு சொன்னான். அப்படியே தான் பால்யத்திலேயே ஈஸ்வரன் காண்பிச்சுண்டான். அதோடு மட்டுமல்லாமல் தான் பால்யத்திலேயே தனக்கு மோட்சம் கூட கொடுக்க முடியும் அப்படின்னு காண்பிச்சுண்டான். அதோடு மாத்திரமில்லாமல் ஆச்சரியமான பல காரியங்களையும் பண்ணினான். ஒரு நாள் மாடு மேய்க்கிறதுக்கு எல்லா இடையர்களோடு கிருஷ்ணனும் போகிறான், பலராமனும் போகிறான். எல்லாரும் சேர்ந்து போகிறாளாம். காட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போவா. அப்போ திடீர்னு தீ பச்சுட்டான். மரங்கள் எல்லாம் தீ பிடிச்சுட்டு எல்லாம் ஜுவாலை விட்டு எரிஞ்சிட்டு. மாடு மேய்க்கிறதுக்கு இடையர்கள்லாம் போயிருக்கா, மாடுகள்லாம் இருக்கு. என்ன கதியாகும், என்ன பதில் சொல்கிறது? மாட்டை ஓட்டிட்டு வந்திருக்குமே, நல்லபடியாக சாயங்காலம் ஒன்று சேர்க்கணுமேன்னு. அது தானாக நம்ம வீதியில் வந்தாலும் அவாவா ஆற்றுக்கு ராத்திரி போயிடும். நம்ம ஊர்லலாம் பார்க்குறது இந்த கிருஷ்ணனை விட்டு போகாத மாடுகள். இது கிருஷ்ணனை விட்டு பிரியவே பிரியாது. கிருஷ்ணனும் இந்த மாடுகளை விட்டு பிரிய மாட்டான், இந்த மாடுகளும் கிருஷ்ணனை விட்டு பிரியாது. அப்படிப்பட்டதான மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சுது. எல்லாரும் பயந்துட்டா, இடையர்கள்லாம் பயந்துட்டா, ஸ்நேகிதாலாம் பயந்துட்டா. ஓடி வந்து கிருஷ்ணனிடத்தில் வந்து என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, ஏதாவது ஆபத்து வந்துடுமே, என்ன பண்ணுறதுன்னு கிருஷ்ணனிடத்தில் வந்து முறையிட்டாலாம். கிருஷ்ணன் பார்த்தார கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே பண்ணால் அந்த நெருப்பை எல்லாம் அப்படியே வாங்கி அம்சிச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும். எப்படிடா முடியும்னா, எல்லாத்தையும் உண்டு பண்ணுறவன் தானே, பெருமாள் தானே எல்லாத்தையும் உண்டு பண்ணுறான். முகாதிந்திர பிராணாத் வாயுரஜாயதா, எல்லாத்தையும் உண்டு பண்ணுறவனாச்சு, சிட்டி பண்ணுறவனாச்சு, இவனாலே உண்டு பண்ணப்பட்டது தானே. ததேவாக்னி தத் வாயு தது சந்திரமான்னு வேதம் சொல்லித்து. அப்படிப்பட்ட எல்லாம் இவனிடத்திலிருந்து உண்டானது. அப்படியே பக்ஷணம் பண்ணினானா அந்த அக்னியை. இதை ராமாவதாரத்தில் பண்ணிருக்கானா, கிருஷ்ணாவதாரத்தில் தானே பண்ணிருக்கான். ஆக மோகித்வா ஜெகத் சர்வம், இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை பண்ணி பெருமாள் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் காண்பிச்சாரே. மாயனை, அந்த கிருஷ்ண பக்தி பண்ணுவோம், நம்முடைய விக்னங்கள் எல்லாம் போயிடும். இடையர்களுடைய பயமெல்லாம் போச்சா இல்லையா? பயம் பயானாம் அப்படிங்கிற மாதிரி பயகிருதி பயநாசனா, நம்ம பயத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் கிருஷ்ணன் தான். ஆகையினாலே அந்த கிருஷ்ணனிடத்தில் பக்தி பண்ணுவோம்னு மாயனைன்னு கூப்பிட்டாலாம். இத்தோடு நின்றுதான்னா இல்லைப்பா. ஒரு நாள் என்ன பண்ணால், ஒரு வேடு வச்சு, காட்டில் இருக்கிற வேடு வச்சு அவன் என்ன பண்ணுவா, காட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாம் விற்றுண்டு வருவா, வீதியில் கொண்டு வந்து விற்பான். வருந்தோ தெற்கு வாசலில் பழங்கள்லாம் விற்கிறது பார்ப்போம். அவாவா வாங்கிட்டு வர, என்ன வாங்கிட்டு வரேன், நான் கொய்யா பழம் வாங்கிட்டு வரேன்.
கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரது ஏன்னாக்க பாக்கி பழங்கள்லாம் உடம்புக்கு ஒத்துக்காதான் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். அது ஒரு மூட்டை கொண்டு கொய்யாப்பழத்தையே ஒன்று சமைச்சா சுவாமியே அபிஷேகணும் அப்படின்னாக்க என்ன சாப்பிட்றது கொய்யாப்பழத்தை? அதுவும் எந்த கொய்யாப்பழம்னா மேலூர் பெரியாசிரமத்துக்கிட்ட இருக்கிற கொய்யாப்பழம். சின்ன சின்ன கொய்யாப்பழமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அங்கேயிருந்து கொய்யாப்பழம் மேலூர்லேருந்து வர கொய்யாப்பழம்னு கண்டுபிடிச்சிடலாம். தெற்கு வாசலில் இருக்கும். பெருசு பெருசாக பெங்களூரில் இருக்கிற மாதிரி இல்லையா. அது மெட்ராஸில் உபன்யாசம் பண்ணும்போது அது சாய்ச்சாகும். கொய்யாப்பழத்தை சாப்பிடணும்னா பெங்களூரில் இருக்கிற கொய்யாப்பழத்தை சாப்பிடணும்னு அங்கே சாய்ச்சாகும். இங்கே வந்தாங்க சொல்லியாருன்னா ஸ்ரீரங்கத்தில் பெரியாசிரமத்து கொய்யாப்பழம்ன்ற சின்ன சின்ன பழமாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரே வாயில் போட்டு விடலாம். பெரிய கொய்யாப்பழமாக இருந்தால் அது எப்படி சாப்பிட்றது? அது அவாவும் சௌரியம், அவாவை சௌரியப்படி சாப்பிடுவாங்க. கொய்யாப்பழம் திருத்தி சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு வேறு விதமாக பிடிக்கும், அப்படி சாப்பிட்றது. அந்த மாதிரி காட்டிலேருந்து பழங்கள்லாம் வித்துட்டு வந்தாலும் ஒரு வேடு வச்சு வியாசாத்மஜாம் விஸ்வபதி ஸ்ரீதேவே ஆச்சரியமாக சாதிக்கிறார் தேசியம். இதெல்லாம் யாதவா மிதவித்த ஒரு தடவை அனுப்பி எல்லாத்தையும் சுவாமியே சொல்லுவான்னு வச்சுக்காது. வேறு யார் சுவாமி இருக்காலும் அவளை கேட்டு யாதவா மிதியும் காலக்ஷேபமாக கேட்கணும். கதையாக கேட்கக்கூடாது, காலக்ஷேபமாக கேட்கணும். கதை சொன்ன பிறகு தான் காலக்ஷேபம் புரியும். நானும் திருப்பாக ஒரு 50-60 ஆவர்த்தி கதையோடு அம்சமாக சேர்ந்து சொன்னேன். இப்போ தான் வேறு வழியில் போயிருக்கு, சாஸ்திரார்த்தமாக சொல்லுவோன்னு போயிட்டு. இல்லை சாமி அதே மாதிரி தான் இருக்குது, 2013 எப்படி சாதிச்சாலும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றி சொல்லலாமான்னா ஒரு வேடு வச்சு வேடுவ பெண் பழங்கள் விட்டுட்டு வராலாம். அதுவும் நாகப்பழம்னு சொன்னால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பழங்கள் என்ன பண்ணணும்? நாகப்பழம் தெரியுமா? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிடைக்காது, முதல் வாரம் அன்னைக்கு கிடைக்கும், அன்னைக்கு கிடைக்காது. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கிடைக்காது. அந்த நாகப்பழம்னா ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணனுக்கு. நாகப்பழத்தை விற்றுட்டு வர பெருமை கொடுப்பானோ, ஏதாவது கொடுக்கணுமோ முடியும். என்ன பண்ணுறாங்கன்னா யசோதிக்கு தெரியாமல் தானியத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, திரவியங்கள் கிடையாது அந்த காலத்தில், தானியத்தை கொடுத்துட்டா அந்த தானியத்தை வாங்கிட்டு பழங்களை கொடுத்துடுவாங்க. யசோதிக்கு தெரியாமல், இவன் தான் கெட்டிக்காரனாச்சு அந்த காரியத்தில். யசோதிக்கு தெரியாமல் அது என்ன பண்ணுவான் அப்படின்னாங்க, அங்கே இருந்து என்ன பண்ணுறது, தானியத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தானியத்தை கொடுத்துட்டு நாகப்பழத்தை வாங்கி சாப்பிட்றேன்னு ஆசிரமத்தில் பாடசாலையில் அவ்வளோ மாமான்னு ஒரு மாமா இருந்து பாடசாலையில் கைங்கரியம் தலிய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம். அவர் தலியன்னு 2 பேர் இருப்பார், மாற்றி மாற்றி தலியை பண்ணுவார். அவ்வளோ ஒரு மாமா தலியை என்ன பண்ணுவாருன்னு பசங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அவருக்கு ஆசை. இவர் பண்ணுற தலிகை தான் நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்குது, சாப்பிடுங்க நல்லா இருக்குது, கூட்டு ரொம்ப ஜோராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதினொன்றுவா பாடசாலையில் அளந்து வச்சுருப்பேன். ஒரு வேலைக்கு இவ்வளவு தான் சாமான்கள் கொடுத்து உக்ரானம் உண்டு தெரியுமா. அதாவது சேடாத்தி உட்காந்துக்கார வாத்தியார், அப்போ வித்தியார்த்தி தான் அவர். அப்போ என்ன பண்ணுவார்னா அவ்வளோ மாமா வந்து என்ன பண்ணுவார், ஆசிரமத்து உக்ரானத்தில் நிறையா பருப்பெல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு வந்து பாடசாலையில் பண்ணி போட்டு, ஏன்னா அங்கே அளவோடு தான் கொடுப்பாள், அளவோடு பண்ணால் பேர் கிடைக்காது. இந்த ஆசிரமத்தில் கைங்கரியம் பண்ணும் பொழுது ஒன்று விட்டு ஒரு நாள் முறை உண்டு. இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், ஒவ்வொருத்தருக்கும் முறை. அந்த முறை இல்லாத அன்றைக்கி நிறையா பருப்பை எடுத்து வச்சுட்டு ஆற்றுக்கு எடுத்து போக மாட்டேன், பாடசாலை பசங்களை கொண்டு நல்ல பருப்பு குழம்பு அவ்வளோ மாமா பண்ணணும், சாப்பிட்றது பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த மாதிரி அது கெட்டிக்காக அப்படி குழந்தைகள்கிட்ட வித்தியார்த்திகள்கிட்ட பேர் வாங்கிடுவார். அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணாங்கன்னா சௌரியத்தில் அவன் மாதிரி பண்ணணும். பண்ணாக்க இந்த சௌரியத்தை கிருஷ்ணன் மாதிரி பண்ணணும். யசோதைக்கு தெரியாமல் தானியத்தை எடுத்துட்டு வந்தால் பழத்தை வாங்கி சாப்பிடணும். கொண்டு வந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கோசரம் கையில் எடுத்துட்டானா பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டானே. யார் ஆசைப்பட்டார்னு தேசிகன் லோகத்தில் இருக்கிறதான எல்லா பதார்த்தங்களையும் உண்டு பண்ணுகிற சர்வேஸ்வரன், காட்டில் இருக்கிற மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அத்தனையும் உண்டு பண்ணுறதான சர்வேஸ்வரன் வாசலில் விற்கிற பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு தானியத்தை யசோதைக்கு தெரியாமல் திருடி
அதை கொண்டு வந்து வாசலில் கொடுத்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டானே, இந்த ஆச்சரியம் வேற எந்த அவதாரத்திலேயால் கொண்டா? மாயனை ஆரண்யகானாம் பிரபவப்பலானாம் ஆரண்யஜாதானி பராண்யதிச்சன்னே விஸ்ரம்சிதாஞ்சலினாகரேண வியாசாத்மஜாம் விஸ்வபதி சிஷேவே. பதங்கள் பார்ப்போம், என்ன அழுது பார்ப்போம். பாகவதத்தில் பார்த்தாக்க ஸ்லோகங்கள் பதங்கள்லாம் கரடு முரடுன்னு இருக்கும். தேசிகருடைய ஸ்லோகத்தை பார்த்தா அதே திராட்சா பாகமாக இருக்கும். திராட்சை இட்டு வாயில் போட்டுக்கலாம், உடனே ருசிச்சுடலாம். அந்த மாதிரி இருக்குமா? எல்லா ஆரண்யத்தையும் உண்டு பண்ணுறான், காடுகளெல்லாம் உண்டு பண்ணுறான், சிட்டி பண்ணுற சர்வேஸ்வர தத்துவம். ஆரண்யகானாங்கிற இடத்துல மற்ற ஒரு அர்த்தம். வேதத்தில் ஆரண்யம்னு ஒரு பகுதி வருது தெரியுமா? அந்த வேதத்திலேயே பிரதிபாத்தியம்னு ஒரு அர்த்தம். வேதத்திலே சொல்லப்படுபவன் அவனுடைய மூச்சு காற்றாக எந்த வேதம் இருக்கோ அந்த சர்வேஸ்வர தத்துவம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வாசலில் விற்கிறதான பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு யசோதைக்கு தெரியாமல் தானியத்தை திருடி வந்து கொடுத்தானே, என்ன ஆச்சரியம்! ஆரண்யகானாம் பிரபவப்பலானாம் ஆரண்ய ஜாதானி பலான்ய பீப்சன்னு. வேதத்தில் இந்த ஜெகத்தானது எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறதுலாம் சொல்லியிருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்துருக்குங்கிற ஸ்திதியையும் சொல்கிறது. இந்த பிரபஞ்சம் உண்டான பிரபஞ்சம் எப்படி லயத்தை அடைகிறதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லாம் வேதாத்தியனம் பண்ணி அர்த்தத்தோடு தெரிஞ்சின்றவா சொல்லுவாள். ஆரண்ய ஜாதானி பலான்ய பீப்சன்னு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிறது தானே. அந்த வேத பிரதிபாத்தியம் வேதத்தில் சொல்லப்படுகிற சர்வேஸ்வர தத்துவம் வாசலில் இருக்கிற பழத்தை வாங்கி சாப்பிடணும்னு தானியத்தை எடுத்துட்டு வந்தானே, யசோதைக்கு தெரியாமல் ரெண்டு கையிலையும் அப்படியே தானியத்தை எடுத்துட்டு வந்தான். சின்ன குழந்தைகள் வைப்பாங்க, அப்படியே கீழே செதறிண்டே வரும், தானியங்கள்லாம் செதறிண்டே வரணும். என்ன செதறுங்க? கையிலெல்லாம் விரலெல்லாம் ஓட்டையா. ஓட்டைன்னா ஜாஸ்தி செலவு பண்ணுவா. நெருக்கமாக விரல்கள்லாம் இருந்தால் செலவு பண்ண மாட்டாளாம். ஆண்டவன் சாட்சி ஆண்டவன் சாட்சி என் கையில் வந்து ஓட்டையே கிடையாது, நெருக்கம்னா செலவு ஜாஸ்தி பண்ண மாட்டேன்னு அவள் விரல்கள்லாம் பார்த்துக்கும்போ அப்படின்னு சாட்சி. அதாவது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்குறவாளுக்கு 4 விதமான புருஷார்த்தத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவனாச்சு. அந்த தானியங்கள்லாம் வெளியில் செதறது எடுத்துட்டு வர முடியல. விஸ்ரம்சிதான்ய அஞ்சலினா கரேன வியாசாத்மஜம் விஸ்வபதி சிஷேவே. கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சி இருக்கிற தானியத்தை கொண்டு வந்து அந்த வேடுவை பெண்ணுக்கிட்ட வந்தானா. அந்த வேடுவை பெண் கிருஷ்ணனை பார்த்த பழம் வாங்கி சாப்பிட குழந்தை வந்திருக்குன்னு தெரியும். சில ஆற்றுல தெரியுமா, மணி அடிச்சுட்டு வருவானா, அந்த குழந்தை இருக்கிற ஆற்றுக்கிட்ட வேகமாக அடிப்பாங்க. ஓடி போய் குழந்தை அங்கேருந்து வாசலில் வந்துடுத்து மணி அடிச்சுன்னு வரான். பஞ்சு மிட்டாய் இருக்கிறா பாருங்க, கடலை இருக்கிறா பாருங்க. இந்த ஆற்றுல குழந்தை வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆக இந்த ஆற்றுல வந்து நின்று மணி அடிச்சுட்டு போவான். குழந்தைகள் போய் அம்மாட்ட கேட்டு எடுத்துகிட்டு போகிறது உண்டு, கேட்காமல் எடுத்துகிட்டு போகிறதும் உண்டு. அந்த மாதிரி வாங்குற மாதிரி இந்த குழந்தையுடைய கையை பார்த்தாரா. கையை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, சுஜாதரேகாத்மகசங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம் விலோகயந்த்யா பலவிக்ரயிண்யாः விக்ரேதும் ஆத்மான பபூத் விமர்ஷா. சங்கு சக்கரங்கள்லாம் தெரிஞ்சுதான். சுஜாதரேகாத்மக சங்க சக்கரம் கைகளில் பார்த்தா சங்கு சக்கரம் தெரிஞ்சுதான். ஆழ்வார்களிடத்தில் அனுபவிக்கிற ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம். கையில் மாத்திரம் இல்லைடா, அவர் திருப்பாதங்களை சேர்த்துக்கோ, திருவடியை சேர்த்துக்கோ. ஒரு திருவடியில் சங்கு தெரியும், இன்னொரு திருவடியில் சக்கரம் தெரியும். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம். சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம். ரேகையெல்லாம் தெரிஞ்சு, சங்கு சக்கர ரேகை தெரிஞ்சு.
நமக்கும் ரேகை தெரியுதுதான்னா இது தாரித்திரிய ரேகையம். இதுக்கு என்ன பேர்? தாரித்திரிய ரேகைன்னு பேரும். தரித்திரத்தை காமிக்கிறத ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். அது ரேகையை பார்த்து கண்டுபிடிக்கிறா பாருங்க. இதோ நின்று போச்சு ரேகை, படிப்பதோடு நின்று விடுத்துக்கிறோம். அது எழுதிக்கு போடுறது. இதோ இப்போ நீட்டாக போகிறது இதுதான் படிப்பு, எஜுகேஷன் ரேகை. இப்போ இதோடு நின்று போச்சு, அதனால எஸ்எஸ்எல்சியோட நின்றுட்டாங்க. எஸ்எஸ்எல்சியோட ஃபெயில் எஸ்எஸ்எல்சி அதோடு நின்று விடுத்துருந்தாங்க. இவனுக்கு நீண்டு போகிறது பிஹெச்டி பண்ணுறான், டபுள் பிஹெச்டி பண்ணுறாங்க, 3 பேர் ட்ரிபிள் பிஹெச்டி பண்ணுறாங்க. அந்த விசாரிச்சான். இந்த மாதிரி அவள் ரேகையை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசை அப்படின்னு விசாரித்தான். அதாவது 3 பிஹெச்டி பண்ணிருந்தாலும் அவள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பணத்தை விற்கிற கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுற தன்னையே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த ஆச்சரியம் மற்ற அவதாரத்தில் உண்டா? கிருஷ்ணாவதாரத்தில் உண்டு. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இருந்த தானியத்தை அந்த கூடையில், பழங்கள் இருக்கிற கூடையில் போட்டானா, போட்ட உடனே என்ன ஆச்சுன்னு ஆச்சரியம் பாருங்கோ. ரத்னேஸ்திதா கௌஸ்துபரில் விசேஷை, ரத்னேஸ்திதா கௌஸ்துபரில் விசேஷை. தானியம் போய் அந்த பழங்கள் வச்சுருக்கிற கூடையில் போட்ட உடனே கௌஸ்துப ரத்னத்துக்கு துல்லியமான ரத்னங்களாக மாறிடுத்தான். அத்தனை பழங்களும் இதை வாங்கி சாப்பிட்டானே ஒன்றும் இல்லாதவனா அபாப்த சமஸ்த காமன்னெல்லாம் உபனிஷத் சொல்கிறது. இதன் அடைய வேண்டிய புருஷார்த்தம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சர்வேஸ்வர தத்துவம் பழம் வாங்கி சாப்பிட்டது. தான் ஈஸ்வரன்னு காண்பிச்சுட்டானே, ஆச்சரியமான பல காரியங்களை பண்ணானே அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். மாயனை மண்ணு வடமது மைந்தனே மாயனை அப்படின்னா ராமாவதாரத்திலையும் சரி கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறார். சாந்தீபனுடைய பிரபாவத்தை காண்பிச்சார். எங்கே காண்பிச்சார்? அது சொல்லிகிட்டே இருந்தால் நிறையா பாசுரங்கள் சொல்லணும். சொன்னதே தான் திருப்பி சொல்லணும். சொல்லாமல் இருக்கிறதுக்கும் மனசு வரல. நிறையா பாசுரங்களை சொல்லியாலும் ஒரே ஒரு பாசுரத்தை சொல்கிறேன். வித்யாபியாசம் பண்ணான். 16 வித்தியகளையும் எத்தனை வித்தியர்கள் இருக்கோ அத்தனை வித்தியகளையும் கற்றுண்டானா. வித்யாபியாசம் முடிஞ்சது. குருதட்சிணை கொடுக்கறதுக்கோசரம் சாத்துவர் அன்னைக்கு குருதட்சிணை கொடுக்குற வழக்கம். கிருஷ்ணனும் குருதட்சிணை கொடுக்கலான்னு ஆச்சாரியன்கிட்ட போனாலாம். என்ன குருதட்சிணை திருவிழமோ என்ன திருவிழமோ அதை கேண்டா பண்ணுவா. அதை தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாண்டா, சர்வேஸ்வர தத்துவம். நீ இங்கே வித்யாபியாசம் பண்ணி 64 கலைகளையும் 64 நாளில் 64 கற்றுனான். அத்தனை நாள் தான் ஆச்சு. கிருஷ்ணன் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. லோகத்தில் வித்யாபியாசம் கிருஷ்ணனே பண்ணலையே, நாம் எதுக்கு வித்யாபியாசம் பண்ணணும்னு மற்றவாளும் விட்டுடுவா. சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்லி பெரியவா என்ன பண்ணுறாளோ அதை பார்த்து தான் கீழே இருக்கிறதா பண்ணுவா. அதனால் வித்யாபியாசம் பண்ணும்படியாச்சு. அவனும் குருதட்சிணை என்ன வேணும்? நான் ஒன்றும் வேண்டாண்டாப்பா, சர்வேஸ்வர தத்துவம் உனக்கு வித்யாபியாசம் நீ பண்ணியே அதுவே போகும். தேவிகள் கூட்டாளம் ஆண்டவன் சாக்கியம் செத்த வரையில உள்ளே அப்படின்னா ஆண்டவன் சாக்கி செத்த உள்ள வரையில அப்படின்னு ஆத்துக்காரரை பார்த்து கூப்பிட்டான். இப்படி அஷடாக இருக்கிறேன்னு கேட்டான். அவள் தான் உண்மையோடு கேட்க முடியும், மற்றவா யாரும் கேட்க முடியும். இப்படி அஷடாக இருக்கேன்னு அப்படின்னா கண்ணத்தில் கை வச்சு கேட்டான். இன்னும் ஞாபகம் அஷடாக இருக்குது அப்படின்னு செத்த உள்ள வரையலா அப்படின்னு கேட்டான். சரி ஏதோ ஒரு லட்சணா ஒன்று என்ன சொல்ல போகிறோட அவன் தெரியல, கேட்டு வந்து சொல்கிறேன். சரி உள்ளே போகிற இன்னும் நம்ம குழந்தை பிரபாச தீர்த்தத்தில் ஒன்று போச்சு. அந்த குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும். வந்திருக்கிறவன் சர்வசக்தன், சர்வேஸ்வர தத்துவம் வித்யாபியாசம் பண்ணியிருக்கு. குழந்தைய குருதட்சணையாக கொண்டு வந்து கொடுக்கும்படி கேளும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதோ நம்ம போய் கேட்டுறாரு. மறுபடியும் வேண்டான்னு சொன்னவன் அவள் சொன்னவொன்னே கேட்க ஆரம்பிச்சுட்டார். லோகஸ் என்னடானா லோகத்திலையும் அப்படிதான் அவள் சொல்லபடி கேட்குறான். லோக திருஷ்டி குருக்தி விகின்னா அவள் சொன்னால் உடனே கேட்டுவிட்றான். சரிப்பா குருதட்சிணை வேணும், குழந்தைய கொண்டு வான்னா சரின்னு போய் அந்த குழந்தைய கொண்டு வந்து குருதட்சிணையாக சமர்ப்பிச்சாராம்.
இது எந்த பெருமாள் ரங்கநாதன்ட்டு ஆழ்வார் சாட்சியா ரங்கநாதன் தான் கொண்டு வந்து கொடுத்தான். கிருஷ்ணன் வேறு யாரும் இல்லை, ரங்கநாதன். எந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா? மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானே ஓதுவித்ததற்கணையா ஊரே கொடுத்தானூர் கோதவத்தி தூய்மறையோர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பாசுரம், அந்த பாசுரங்களுடையதான சப்தங்களுடைய அமைப்பு ரொம்ப அழகாக அமையும். குருதட்சிணையாக கொண்டு வந்து கொடுத்த பெருமாள் எங்கே இருக்கார் தெரியுமான்னா, தேன் சொரியும் புனரன்பகுவே தேன் சொரியும் தவ அமிர்தந்தி பாத பங்கஜே. ரங்கநாதனுடைய திருவடியில் போய் பாருங்க, அந்த அமிர்தம் எப்படி இருக்குன்னு இங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், வேற எங்கேயும் போகணும், ரங்கநாதன் திருவடியை பார்த்தா தெரியும். அப்படி ஆச்சரியமாக கொண்டு வந்து குருதட்சிணையை கொடுத்தாரு. இது எங்கே நடந்தது சுவாமி? கிருஷ்ணாவதாரத்தில் தானே நடந்தது இந்த ஆச்சரியம். அப்படிப்பட்ட மாயனை கிருஷ்ணனை நாம் பக்தி பண்ணுவோம், ஆகாத காரியம் எதுவும் இல்லை, கிருஷ்ண பக்தி பண்ணுவோம்னு போட்டானோ மாயனை. அப்படின்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியே, வேறு ஏதாவது சேட்டை பண்ணானா அப்படின்னு நான் பரதத்துவம்னு காண்பிச்சுட்டான். இப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள் வந்துடும், ஸ்ரீ ஜெயந்தி வந்துடும். ஸ்ரீ ஜெயந்தி வந்தாக்க என்ன பண்ணுறோம்? நிறையா பக்ஷணங்கள்லாம் பண்ணுறோம். ஸ்ரீ ஜெயந்தி வரதுன்னு ஆற்றுல பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சாலாம். சேர்த்த வெளியில் போயிட்டு வந்துடுவோம். அது பண்ணி அப்புறம் வந்து ஆற்றுக்கார் சீதாமடம் போயிருக்கார், காவேரிக்கு போயிருக்கார். ஸ்ரீ ஜெயந்திக்கு காவேரி போயிட்டு வந்துடுவார். எப்போ போகணும்? ஸ்ரீ ஜெயந்திக்கு காவேரியில் போயிட்டு வந்துடுவார் சீதாமடம். நித்திக்கும் போகிறது கிடையாது, ஸ்ரீ ஜெயந்திக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள். அதுக்குள்ளே நம்ம சென்ற வெளில போயிட்டு வந்துடுவோன்னா இந்த சமயம் பார்த்தா கிருஷ்ணன் எல்லா பக்ஷணத்தையும் அம்சிஞ்சான். வந்து பார்த்தா இன்னும் பெருமாளுக்கு இன்னும் கண்டவர்களை பண்ணலையே, அதுக்குள்ளேயும் கிருஷ்ணன் சாப்பிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு கொடுத்து ஒரு யசோதரிடத்தில் போனான். இப்போ பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆற்றுல பக்ஷணம் பண்ணி வச்சுருந்தேன், அத்தனை பக்ஷணத்தையும் பெருமாளுக்கு இன்னும் கண்டவர்களை பண்ணட, அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு போயிட்டான், உன் பையனை கண்டிச்சு வைன்னு யசோதரிடத்தில் புகார் பண்ண போயிட்டான். இது ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார். என்ன பண்ணி வச்சேன் அப்படின்னு. அவன் சாப்பிட்டாச்சு, எதை பண்ணி வச்சா என்ன? எல்லாம் ஒரே தீர்த்தத்தில் தானே பண்ணான். பக்ஷணங்கள்லாம் ஒரே குடத்தில் தீர்த்தம் வந்தாக்க ஒன்றை சாப்பிட்டா என்ன, எதை சாப்பிட்டா என்ன? இப்போ பக்ஷணம் சாப்பிட்டது தானே, என்னென்ன பண்ணி வச்சேன்னு அவர் சொல்கிறார் பாருங்க. கண்ணல் இரட்டுவத்தோடு ஷீடை அங்கேருந்து ஆழ்வாரையும் சாய்ச்சிருக்கார் பண்ணி. கண்ணன் இரட்டுவத்தோடு ஷீடை காலிலும் உண்டை களத்திலிட்டு பலவிதமான பக்ஷணங்கள் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அத்தனை பக்ஷணங்களையும் பண்ணு. எப்படி வந்து சாப்பிட்டான்னு வச்சுட்டு சேர்த்த பக்கத்தாத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனேன். அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டான். ஏன் போனேன்னு, என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், நம்பான் தானே யார் இங்கே வந்துட்டு போகிறா அப்படின்னு நினச்சிட்டு போனாலும், என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான். இவன் வந்து அத்தனையும் அம்சஞ்சிட்டு போயிட்டான். இந்த சமயத்தில் அவன் கிருஷ்ணன் சாப்பிட்டான்னு எப்படி தெரியும்னா, சாப்பிட்டுட்டு நெய்ஸாக போகிற சமயத்தில் நான் போய் சேர்ந்துட்டேன். எனக்கு தெரியாமல் ஒதுங்கினான். என்ன கிருஷ்ணா அத்தனையும் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தெரியுதே என்ன, நான் அல்ல என்று சிரிக்கின்றானே, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சிரிக்கிறான். உடனே யசோதனிடத்தில் புகார் பண்ணான். மேலே என்ன பண்ணான்? மிரட்டினானா? நான் மிரட்டினேன், எனக்கு பழிச்சு காண்பிச்சா அப்படின்னு. கேலி பண்ணினான், என்ன பழிச்சு காண்பிச்சா. அது ஆழ்வார் சொல்கிறார். இன்னும் அகம்புக்குறியை நோக்கி பிறங்கொரு வெண்ணையும் சோதிக்கின்றான், உன் மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிறவே. உன் பையன் என்னமோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு என் உட்காரத்தில் பட்சணம் பண்ணலையா அப்படின்னு யசோதை கூப்பிட்டா கண்டிக்கணுமோ இல்லையோ. குழந்தை தப்பு பண்ணால் கண்டிக்கணும், செல்லமாக விட்டுடக்கூடாது, தப்பு பண்ணால் கண்டிக்கணும். கிருஷ்ணா இங்கே வா அப்படின்னு கேட்டேன். பயந்துட்டு போகாமல் அப்படியே ஒன்றுமே பயப்படுற மாதிரி
சில குழந்தைகள் அடிக்க வரத்துக்கு வாத்தியார் அடிக்க வரத்துக்கு முன்னாடியே அழக ஆரம்பிச்சிடும். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கிறீடா, அதுக்குள்ளேயும் அழையிடா. வித்தியார்த்திகள்லாம் பார்த்துக்கணும். அடிக்க வரனா அடிக்க வரதுக்கு முன்னாலே அழுதுருவான். சவுந்துடும், சாமவேட்டர் சவுந்துடும். தேவநாதர் சார் கிழங்கு சொல்லுவார், அடிக்கிறதுக்கு முன்னாலே அழுதுடுவான். சில பேர் அடி வாங்கினவான்லாம் உண்டு. ஆச்சாரியன்ட்ட அடி வாங்கினதுக்கு உண்டு. இவெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. சேலத்திலாம் அடி வாங்கி நானே பார்த்தேன். இந்த கோடு பாடசாலை சின்னாசனத்தில் இருந்தபோது இந்த ஒரு சேட்டை பண்ணிட்டு அங்கேருந்து ஆண்டவன் வந்து இந்த பெரும்பாலே ஒரு கோடு போட்டாச்சு திருக்குறள் இவெல்லாம். அதனால கிருஷ்ணனை அடிக்கிறதுக்கு யசோத பரம்பை எடுத்துட்டா தொழுகையும் 5 நோக்கும் அந்நோக்கும் கைகூப்பினான் சுவாமி. கைகூப்பினான். எல்லாரும் இவனை கைகூப்புறா. பரவபதத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து தயிர் வேணி பாலை திருட்டு யசோத பெரும்பால் அடிக்க வர சமயத்தில் என்னை அடிக்காதேன்னு கைகூப்பினதான ஆச்சரியம் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தானே உண்டு. சதமழ மணி நீலா சாரு கவிதாரணத்தால் தனபரண விதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வெளியீதாவி தண்டிதா கிருஷ்ணநாதா இளசதுவிட்டி கோதா விட்டுவிட்டார் பிரஜானா தூமணி மாடத்தில் சிங்கம் பிழைக்கைய ரூபம் கமழத்தில் அடைமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாரவீரவாய் மாமீரவளை எழுப்பீரோ மகளிதான் உமையோ அன்றில் செவிடோ அலங்களோ ஏவன் மத்திரோ மாமாயன் மாதவன் பைசுந்தன் என்று நாமஸ்வரம் கலிங்கேரோம் பாபாய் ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமஹாதேசிகாய நமः ஸ்ரீமதே நிகமாந்தமஹாதேசிகாய நமः ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே பகவத்பூஷணமஹாதேசிகாய நமः ஸ்ரீரங்கநாயகே நமः ஸ்ரீரங்கநாதபரபிரம்மணே நமः ஸ்ரீரங்கநாதலிங்கமணிபாதுகாभ्यां நமः ஸ்ரீமதே கோதாயை நமः.